ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினர் இரட்டை மின்விளக்கு என கூறி வாக்கு சேகரிப்பதற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் அதிமுக அம்மா அணி தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். சலீம், சொல்லுங்க, தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக அம்மா கட்சியினர் என்ன மாதிரியான புகார் சொல்லி இருக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் சலீம்? அதாவது சசிகலா அணியினர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அணி ஒரு மின் விளக்கு சிம்பிள், அதாவது தெருவிளக்கு சிம்பிளை இந்திய தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கி உள்ளது அவர்கள் கேட்டதின் அடிப்படையில். ஆனால் அவர்களோ இரட்டை மின்விளக்கு அப்படின்னு சொல்லி இரட்டை இலை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த இரட்டை எல்லாம் ஒன்றா மக்களை கவர முயற்சிக்கிறார்கள். ஆக அவர்கள் இரட்டை விளக்கு என்று சொல்லக்கூடாது, அது ஒரு மின்விளக்கு, அது ஒரு தெருவிளக்கு, இவ்வளோதான் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்பில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அணியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, புகார் அளித்து ஒன்றும் பலன் கிடையாது. ஏன் அப்படின்னா, இனி இதில் யாரும் தலையிட முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சில சின்னங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம்னு சொல்லி. அவங்களுக்கும் அந்த சின்னம் எடுத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். நாங்கள் தட்டி சென்றோம், அந்த சிம்பிளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி இந்த மின்விளக்கு சிம்பிள் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டோம். இந்திய தேர்தல் ஆணையமும் அந்த சிம்பிளை ஒதுக்கிட்டாங்க. மின்விளக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? கம்பம் 1, லைட்டு 2 லைட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? 2 மின்விளக்கு தானே, அதில் ஒரு மின்விளக்கு இருக்கா, 2 மின்விளக்கு இருக்கா? 2 மின்விளக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் 2 மின்விளக்கு என சொல்லி வாக்கு சேகரிக்கலாம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதை யாரும் எங்களுக்கு கேட்கவும் முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கிய சின்னம் இதுன்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த தரப்பிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் சொல்லப்பட்டாலும் இப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பார்களா, எம்மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள், ஏதாவது விளக்கம் கேட்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சலீம், இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இன்னும் தேர்தலுக்கு 16 நாட்களே உள்ள நிலையில் இந்த மாதிரியான புகார் அளிக்கப்பட்டிருக்குது. இதுல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு சலீம்? ஓபிஎஸ் அணி நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பார்த்ததுல என்ன தெரியுது என்றால், புகார் வந்திருக்கிறது, ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பார்களா என சந்தேகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி விட்டார்கள். அந்த சின்னத்தில் தெரிந்தோ தெரியாமலோ 2 விளக்கு இருக்கிறது. மின் கம்பம் ஒன்றுதான், ஆனால் மின் விளக்கு ஒன்றல்லவே, மின் விளக்கு 2 இருக்கிறதே. அதனால இரட்டை மின் விளக்கு என நாங்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் இதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போறார்கள் என நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க? இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் இருவரும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இருவருமே முறையிட்டிருக்கீங்க, இருவரும் பயன்படுத்தக்கூடாது. இதில் குழப்பம் இருப்பதனால் நிறைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, யார் பக்கம் எத்தனை ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று. அதை வைத்து நாங்கள் முடிவெடுக்கும் வரை, அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் படித்து ஒரு முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது. 2 சிம்பிள், நீங்கள் ஒரு சிம்பிள் எடுத்துங்க, நீங்கள் ஒரு சிம்பிள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. இதன் அடிப்படையில் சசிகலா அணியும் ஓபிஎஸ் அணியும் இந்த சிம்பிளை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தார்கள். சசிகலா அணி சார்பாக தொப்பி சின்னத்தை எடுத்துக்கொண்டார்கள், ஓபிஎஸ் அணி சார்பாக மின்விளக்கு சின்னத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த மின்விளக்கிலோ அதாவது அந்த விளக்கு என்பது 2 இருக்கிறது, அந்த மின் கம்பம் ஒன்றுதான் இருக்கிறது. ஆகவே சசிகலா அணியினர் இப்போ என்ன சொல்றாங்க? இரட்டை மின் விளக்குன்னு சொல்றாங்க, இரட்டை இலைக்கு இது ஒத்து போகிறது, இதனால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று. ஆனால் டெல்லியில் இங்கே தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் என்ன சொல்றாங்களோ இது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பது மிக மிக கடினமே. ஏன் அப்படின்னா, இரட்டை இலையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. இது எலக்ட்ரிக் போல் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இது ஒரு மின் விளக்கு, அதில் 2 விளக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த இரட்டை மின் விளக்குன்னு சொல்றதுல அவ்வளோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் தலைமை தேர்தல் ஆணையர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை நாங்களும் பொறுத்திருந்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் தகவல் சொல்றாங்க.